நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு ஊர்ல வசிக்கிறோம். அந்த ஊருக்கு அடியில நீர் இருந்தா ஓகே, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா ஓகேவா? கிட்டத்தட்ட 100 வருஷமா கொழுந்து விட்டு எரியும் இந்தியாவின் ஒரு ஊர். அந்த ஊர்ல வசிக்கிற மனிதர்களை பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். 1800ஆம் ஆண்டு வாக்குல ஜார்க்கண்ட்ல ஒரு இடத்துல இயற்கை நிலக்கரி இருக்கிறத பிரிட்டிஷ் அரசு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 450 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு நிலக்கரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 450 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுனா நம்ம மதுரையை விட பெருசு. இது இந்தியாவுல எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கான இயற்கை நிலக்கரி. அந்த பகுதிக்கு பேர் ஜாரியா கோல்ஃபீல்ட், அதாவது ஜாரியா நிலக்கரி சுரங்க பகுதி. உடனே அந்த நிலப்பகுதிகளில் சுரங்கங்கள் அமைச்சு நிலக்கரி வெட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. இங்க கிடைக்கிற நிலக்கரியை வச்சுதான் இந்தியா முழுக்க நிலக்கரி என்ஜின் ரயில் பயன்பாட்டை பெருக்கியது பிரிட்டிஷ் அரசு. அங்கிருந்த மக்களோட வாழ்வாதாரம் அந்த நிலக்கரி சுரங்கங்களை நம்பி பின்னப்பட்டுச்சு. வேலை இல்லாம இருந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் அது உண்டு பண்ணி கொடுத்துச்சு. 1916 மே மாதம் ஒரு நாள் ஜாரியா கோல்ஃபீல்ட்ல இருக்கிற போகா பகாரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல நிலக்கரி வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல இருக்கிற நிலக்கரி காற்றுல உள்ள மூலப்பொருட்களோட கலந்து திடீர்னு தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சது. அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து பூமிக்கடியில பரவ ஆரம்பிச்சது. உடனே அங்கிருந்த சுரங்க தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தீயை அணைக்க முயற்சி பண்ணாங்க. தண்ணீரை ஊற்றினாங்க, மணல் அள்ளி கொட்டினாங்க. எதுக்குமே அந்த தீ அணையல. அப்படியே நாள் கணக்குல எரிய ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாருமே பயந்து போனாங்க. இருந்தாலும் இப்படியே கொஞ்ச நாள் எரிஞ்சு தன்னால அணைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்தடுத்து குஜாமா, லால் டெங்கச், கானோடிக், சிஜுவா போன்ற பக்கத்து ஊர்களுக்கும் தீ பரவ ஆரம்பிச்சது தவிர அணையல. சுரங்கங்களை மூடி அணைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்பவும் எந்த பலனும் இல்ல. ஒரு கட்டத்துல அந்த நெருப்பு இருக்கிற பகுதியை அப்படியே விட்டுட்டு மற்ற பகுதியில இருந்து நிலக்கரி தொடர்ந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு 110 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் இப்பவும் அந்த ஊர்களோட நிலத்துக்கடியில நிலக்கரி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. 1916ல அங்க நிலத்துக்கடியில நிலக்கரி தீப்பிடிக்கிறப்ப நிலத்துக்கு மேல அந்த ஊர்கள்ல கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் வசித்து வந்தாங்க. அவங்க வருஷமாக 300, 500, 1000 குடும்பங்கள் அப்படின்னு அதிகரிக்க தான் ஆரம்பிச்சாங்களே தவிர அவங்க அந்த இடத்தை விட்டு காலி செய்யல. ஏன்னா அந்த நிலக்கரி சுரங்கங்கள் தான் அவங்களோட வாழ்வாதாரம். அதை விட்டு போனா அவங்களுக்கு வேற பிழைப்பு இல்ல. கீழே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவங்க மேல வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. வீட்டோட தரை அனலா கொதிக்கும். கொஞ்சம் தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துப்பாங்க. சில சமயங்கள்ல வீட்டோட தரை பிளவுபட்டு தரையில இருந்து புகை வரும். அத தண்ணீர் ஊத்தி அணைச்சிட்டு அடுத்த வேலை பார்க்க போயிடுவாங்க. சில வீடுகள் அதிகமான சூட்டால பிளவுபட்டு இடிஞ்சிருக்கு. வெயில் காலம் வந்தா அவங்க பிழைப்பு திண்டாட்டம் தான். அவங்க இயற்கையை நினைச்சு சந்தோஷப்படுற ஒரே விஷயம் மழை வர்றப்ப மட்டும்தான். மத்தபடி இயற்கை அவங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. அப்ப மழை பெய்யறப்ப அந்த நிலத்துக்கடியில இருக்கிற நெருப்பு அணைஞ்சிடுமா? அப்படி எல்லாம் அணையாது. ஏன்னா அது கிட்டத்தட்ட 300 மீட்டர் அடி ஆழத்துல இருந்து பலமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை நீர் அந்த லெவலுக்கு ரீச் ஆகாது. நெருப்போட புகையினால அந்த ஊர்ல பலருக்கு சுவாச கோளாறு இருக்கு. நெருப்போட சூட்டினால தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் பலருக்கு இருக்கு. இயற்கை மரணங்கள் தவிர 100க்கும் மேலானவங்க அங்க இருக்கிற சூழ்நிலையால இறந்திருக்காங்க. இவ்வளவையும் கடந்து இன்னைக்கு அந்த ஊர்கள்ல கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வரை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நெருப்பு சில ஊர்கள்ல அணைஞ்சிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் சில ஊர்கள்ல நெருப்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதே அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டோட எரிஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னும் 20 வருஷத்துல முழுமையா தீ அணைஞ்சிடும் அப்படின்னு ஆய்வாளர்கள் நம்புறாங்க. கவர்மெண்ட் அந்த தீயை அணைக்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் அவங்களால அதை அணைக்க முடியல. அங்கு வசிக்கிற மக்களுக்கு வேற இடத்துல வீடு கட்டி கொடுத்தாலும் அங்க இடம் பெயர அவங்க தயாரா இல்ல. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அந்த நிலக்கரி சுரங்கங்களை நம்பிதான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.